ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். பால் கொழுக்கட்டை. அதை இது மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. யூஸ்வலா பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கேரட்டை இந்த மாதிரி நான் ரஃபாவே கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் இது கூட சேர்த்து நல்லா நைஸா, எந்த திப்பிகளும் இல்லாம நல்லா நைஸா நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்க, நல்லாவே ஸ்மூத்தா அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க கேரட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கேரட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாம நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த ரவை நல்லாவே வெந்துடும். இந்த பால் எல்லாம் இழுத்து அந்த ரவை நல்லாவே வெந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பேனில் ஒட்டாம நல்லா நமக்கு சுருண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வரட்டும். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சுங்க. நான் ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்கிறேன். இதனால நம்ம கை வச்சு பிசையணும் அப்படின்னு கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண விட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுல இந்த கிராக்லாம் எதுவும் விடாத மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். பாருங்க, நான் எல்லாத்தையுமே உருட்டி ரெடியா எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்துல நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அதில் ஒரு இட்லி தட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் அந்த தட்டில் சேர்த்து வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ள நம்ம பால் காய்ச்சிக்கலாம். அதுக்கு இன்னொரு பக்கம் ஸ்டவ்ல ஒரு அடி கனமான கடாய் வச்சுட்டு 3 கப் வரைக்கும் பால் சேர்த்துருக்கேன். நான் இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 4 கப் பால், அதாவது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 கப் நான் ஆல்ரெடி கேரட்டுக்கு சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு. இப்போ மீதி 3 கப் பால் சேர்த்து பால் நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனைலாம் போகணும். பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு பால் நல்லா நமக்கு திக்காய் வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலில் தண்ணி சேர்க்காதீங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பால் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ பாலும் நல்லா நமக்கு திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்படி அழுத்தி பார்த்தாலே நல்லா சாஃப்டா இருக்கும். நமக்கு எல்லா உருண்டைகளும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்க அளவுகளில் 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாகவே இருக்கும். உருண்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 5-8 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சிருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ சூப்பரா நமக்கு அந்த பால்ஸ் எல்லாம் நல்லா ஜூஸியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ சுட சுட சர்வ் பண்ணலாங்க. இல்லை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஒரு வித்தியாசமான பால் கொழுக்கட்டை, ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.